முந்தனால பண்ணு கூப்பிட்டு ரியானா நெருக்க வர சொல்லி அப்படியே ரொசாயனிக்கு ஒரு பக்கம் பேச்சு வரும். ஆனா அண்டை காய்க்குது. அக்காவுக்கு வந்து சோறுண்டா சும்மா ஜம்ப் பண்ணணும். அவாக இப்படி பருக்க எடுத்து நசிச்சா அவருக்கா ஜம்ப் பண்ணணும். என்ன நீங்க சொல்லணும் உங்களோட வாயால. இன்னொரு ரொசாயனோட பொறுப்பு வந்து அதுதான். அவட அம்மா கொடுத்துருக்க பொறுப்பு நீ தேங்காய் மட்டும் திருவிட்டா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. நீங்கள் நீங்கள் சொன்னதான் தன் பேரை இப்படி பார்த்து கொண்டு இல்ல எங்கடா சொல்லல என்ன அச்சுண்டா யாரு? நானுண்டா அச்சுண்டா தம்பியா? ஆறு தம்பி? நீங்க தங்கச்சி இல்ல தம்பியா? சரி, பிள்ளைக்கு என்ன பேருன்னு சொல்லி விடுங்க ஒருக்கா. என்ன பேர்? அச்சு. அப்ப அச்சுவே பேரா வந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு அச்சு. உங்களுக்கு ஜெரோமி தான். ஜெரோமி பழையபடி இப்படி சிரிச்சு கதைக்கிறத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் உண்மையா 3 நாளாதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு கிழமையா கோழி தூங்குன மாதிரி ஒரே தூங்குனதுதான். இன்றையதான் கடவுள் என்ன ஒரு நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. அது ஹாப்பியா இருக்கு. என்ன 2 நாள் ஸ்கூலுக்கும் போய் வந்தது. என்ன 2 நாள் ஸ்கூல் போயிட்டு வந்தது. அப்ப இனி நாளைக்கும் சனி ஞாயிறு லீவு தானே. உடனே டியூஷனும் இல்ல. அப்ப பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாச்சு. என்ன அப்படியே இன்றைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஜோவேல் சொல்லுவேன். என்ன சொல்லுங்க நீங்க தான். சரி, நீங்க சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சது இல்ல, நீங்க சொல்லணும். எப்படி மாட்டி விடுறாங்க. அதுவும் வந்து ஜோவேலும் வந்து நீண்ட எதிர்பார்த்த விஷயம் தானே. எனக்கா நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயங்கள், இனி எதிர்பார்க்க போற விஷயங்கள். உண்மைதான். எங்களுக்கு என்னன்னு சொன்னா ரிஹானாக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வரும் நினைக்கிறேன். என்ன கொடுத்ததான் அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு கிடைச்சதே இல்ல. சான்ஸே வரையில. அப்ப எங்களுக்கு இந்த முறைதான் வந்து ஒரு சான்ஸ் ஒண்ணு வந்திருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட வருடத்துக்கு சொல்லலாம். நீண்ட வருடத்துக்கு பிறகு. ஆனா அது கிடைச்சாலே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னட்டா அப்படி ஒரு செம டேஸ்டாகவும் இருக்கும். அதோட அது வேண்டவே மேல அது கூடுதலா கடையில எவ்வளவுதான் காசு இருந்தாலும் அது அந்த ஒரு பொருளை வாங்க இல்ல. விற்பனைக்கும் இல்லைன்னு தானே. அது விற்பனைக்கும் இல்ல. அதுதான் அதுக்காகத்தான் அவ்வளவு ஒரு ஃபேமஸ் அந்த ஒரு பொருளுக்காக. அது உண்மையா கொஞ்ச நாளா நிப்பாட்டி இருந்தது. பிறகு கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே கொடுத்துருக்கணும். ஆனா உண்மையில அப்படியான இது கொடுக்கறது வந்து இவ்வளவு நல்ல மேன தாய்மாருக்கும் நல்ல, பிள்ளைக்கு நல்ல. அப்ப உங்களுக்கு எங்களுக்கு நல்ல உண்மைதான். ஆனா என்ன கொடுக்கணும், ஒரு 5-6 பக்கெட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சொன்ன இதுலயே புடிச்சிருப்பீங்க. பக்கெட்னு சொல்லே விளங்கி இருக்கு. சரி, அப்ப என்னண்டு அப்படியே பாப்போம். பாருங்க, இதுலதான் இருக்கு. எத்தனை இருக்குது சாமி? ரைட், என்னன்னு பாத்தீங்கன்னா இது அப்படிங்கோ. ரைட், அடுத்தது இது என்ன? ரைட், அப்படி முன்னுக்கு வச்சிருங்க ரியானா, ஜெரோமி. அப்ப இது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாக்கெட்டை பார்க்கவே தெரிஞ்சிருக்குமே. இப்ப இது எங்களுக்கு கிடைச்சதான திரிபோசா பண்ணிட்டு அது எனக்கு தான் கிடைச்சது. சந்தோஷமான செய்தி. கெட்டிக்காரப்புல அது எங்க ரியானாக்கு தான் கொடுத்துருக்கேன். ரியானா கொடுத்துருக்கு. உண்மையிலே ரியானா வந்து அந்த கொஞ்ச நாளா கொடுங்க, ஒரு 5 நாள் அப்படி வர ஏற்கனவே உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம். நாங்க அந்த வாய்க்குள்ள அப்படியே புண் அப்படியே பருக்கள் வந்து சாப்பிடாமல் விட்டு ரியானா வந்து சரியான நிறை குறைஞ்சு போயிட்டு. நிறைய சொன்னா அப்படி ஒரு நிறை குறைஞ்சு போயிட்டு. அப்ப நேற்று முந்த நாள பண்ணு கூப்பிட்டு ரியானா நெருக்க வர சொல்லி அப்படியே ரொசாயனிக்கு ஒரு பக்கம் பேச்சு விழுந்தது. பேச்சு விழுந்ததுக்கு நான் என்ன செய்யறது, நான் சாப்பிடாட்டிக்கு என்ன செய்யறது. ஆனா பிள்ளைகளும் சாப்பிட்டு நல்லா ஒரு கட்டத்துக்கு கொழுகொழுன்னு இருக்கக்குள்ள கூப்பிட மாட்டேன்னு இருக்கிறது. மெலிகிற டைம் தான் பாருங்க. அதுல ஒரு காய்ச்சல் வந்து திரும்ப எலும்பேக்குள்ளதான் கூப்பிடுவேன். அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள நெருக்க வாரது இவங்களுக்கு கூடுதலா வந்திருக்கு.
அப்ப இந்த முறை நெருக்கிற பாத்தீங்கன்னா அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள வந்திருக்குதோ. அப்ப முந்தின நாள் போய் நிறுத்தோன்னா அப்ப நர்ஸும் பார்த்துட்டு ஜோசையானியும் பேசிட்டு நல்லா குறைஞ்சேன்னு சொல்லி அப்ப சரியானுட்டு அப்ப சொன்னா நில்லுங்க அப்படின்னு சொன்னா நானும் பார்த்து நேரடா நிக்க சொல்லின கொண்டு பார்த்தா திரிவோசா பேக்கரோட எடுத்து கொண்டு வந்தா. அப்பா எனக்கு பார்த்த ரியானா மெலிஞ்சேன்ட விட திரிவோசா பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல என்னண்டா நிறைய வருஷம் சொல்லலாம். உண்மையா நாங்க சாப்பிட்டது சரியான குறைவு எனக்கா. அப்ப ரியானா பிறந்த பிறகு அந்த குடுக்குற கட்டத்துல வந்து அந்த அவைக்கு வரத்து இல்ல குடுக்குறதுக்கு. அப்ப அந்த ஒரு காரணத்தால கிடைக்கல எங்களுக்கு பெருசான திரிபோசா. அப்ப இந்த முறைதான் வந்து ரியானாக்கு இப்படி வெயிட் குறைவணும்னா கிடைச்சிருக்கு. அப்ப அவைக்கு வேண்டாம் வந்திருக்கு போல இருக்கு. அப்ப அதனால தந்தது இல்லாடிக்கு முதல் முறை எல்லாம் ரியானா கிட வெயிட் குறை வர தார இல்ல அப்ப அவைக்கு வந்து திரிபோசா கிடைக்க இல்ல. அப்ப இந்த முறை வந்தபடியா ரியானாக்கு வந்து திரிபோசா 2 பேக்கெட் தந்தது. அப்ப நாங்களும் வந்து சந்தோஷத்துடன் வாங்கிட்டு வந்தாச்சு. சந்தோஷத்துல இப்ப பிள்ளைய விட எங்களுக்குதான் பெரிய சந்தோஷம். அதுதான் நெருக்க கொண்டு போனாலே திரிபோசா கொடுக்க ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதுதானோ நீண்ட வர்றதுக்கு பின் கிடைச்சது இல்ல. இந்த திரிபோசா என்ன பிள்ளைக்கு குழைச்சு கொடுக்குற சாப்பாடு? பிள்ளைக்கு தரேன் சொன்னா சின்ன கண்ட படமா ஓட்டுருக்கு. பெரியாரும் சாப்பிடல. பெரியார்கள் சாப்பிட்டா வா இழுத்து போடுமா. அதுவும் அது பாருங்க ஒரு பேக்கெட் வந்து 750 கிராம். 1 கிலோவும் இல்ல 3/4 கிலோ என்ன அப்படின்னு சொன்னா 3/4 கிலோ. அப்ப அவ்வளவுக்கு 1 கிலோ குடுக்கல. அப்ப அவ்வளவு 750 கிராமும் நல்ல ஒரு விசுவாசம் தானே. பின்ன சத்து தானே. அவ்வளவும் தானிய வகையெல்லாம் உள்ள போட்டு தானே. அப்ப இதுல சின்ன புள்ள படம் போட்டபடியா நீங்க சாப்பிட கூடாது. அதுதான் இல்ல அதோட உண்மையில இது சின்ன பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கறது முக்கியமா. ஆனா இத உண்மையில வேண்டாமன்னு சொல்லாத ஆக்கள் ஒருத்தருமே இருக்க மாட்டேன். வேண்டாமட்டு ஒருத்தருமே சொல்ல மாட்டேன். என்ன காரணம்டா அப்படி ஒரு செம்ம டேஸ்ட் இது. அப்ப இன்றைக்கு நாங்களே இதை குழைச்சி சாப்பிட போறோம். நீங்க பாத்துட்டு எங்களை பேசக்கூடாது. என்ன சின்ன பிள்ளை தானே கொடுத்தது என்ன நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொல்லி சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடும் ஒரே ஒரு சத்துமா திரிபோசா. அப்ப நாங்களும் அதை சும்மா ஒரு லைட்டா கொஞ்சம் போட்டு அப்ப இன்னைக்கு பின்னேறதுக்கு ரியானா ஜெரமிக்கு எல்லாருக்கும் கொடுத்து அப்ப நாங்களும் சாப்பிட போறோம். நாங்களும் வந்து திரிபோசாவுக்குள்ள போறோம். 2 பேக்கெட் 2 பேக்கெட் இல்ல ஒரு 1/2 பேக்கெட்டுக்குள்ள சால காரணம் என்ன சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு கொஞ்சம் சாப்பிடுறதா. எனக்கு அதுவும் அக்காவுக்கு துண்டா பிடிக்காது திரிபோசா. அக்காவுக்கு துண்டா பிடிக்காது திரிபோசா. அக்கா சொன்னா எனக்கு இந்த 1 பேக்கெட் தரட்டாமா. ஒரு பாக்கெட் ஜெரமி குட்டியும் சாப்பிடணும். ஜெரமி குட்டியும் சாப்பிடுங்க. எனக்கு திரிபோசா பிள்ளை பிடிக்கும் திரிபோசா. ஆனா ஜெரோமிக்கு ஆனா 1 மாதமும் கொடுத்தது. ஜெரோமின் அப்ப ஒரு சின்ன ஜெரோமிக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த திரிபோசாமா அப்படியே கிடைக்கிறது. அப்ப அப்பக்க தெரிய இல்ல. இந்த வருஷம் தான் எங்களுக்கு இந்த முறை 2 வருஷமா தானே ஒன்றும் இல்ல. அப்ப எங்களுக்கு நீண்ட வருஷமா கிடைச்ச ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. உண்மைதான் எங்களோட குடும்பத்துக்கே கிடைச்ச சந்தோஷம். இப்ப வந்து ரிஹானாவும் நானும் சாப்பிட போறது இல்லையே எல்லாரும் தான் சாப்பிட போறோம். அப்ப அதனால இது எங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் என்ன. அப்ப இன்றைக்கு இது வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா குழைக்க போறோம். என்னக்கா அக்கா தான் குழைக்க போறா. இந்த அக்கா வந்து நல்லா சொப்டா குழைப்பா. நான் குழைச்சா தண்ணி கூட விட்டுருப்பேன். அப்ப அக்கா சொப்டா குழைப்பா. அப்ப அக்காக்கு நான் வந்து தேங்காய் எல்லாம் திருவி கொடுத்து சுடனி எல்லாம் பச்சு எல்லாம் கையில எடுத்து கொடுக்க போட்டு அக்கா இப்படி கிண்டா போறா. அவ்வளவுதான் அக்காட இது. இல்ல அதுக்கும் அதோட தேங்காய் கணக்க போடாதீங்க. கணக்க போட்டா ஆனா அது ஒவ்வொரு கருத்தும் அப்படி. ஆனா ஜோவேல் இது வந்து தேங்காய் பூ வந்து கணக்கா போடுற பிடிக்காது. அப்ப ஒரு அளவா போட அப்ப ஜோவேல் விருப்பத்துக்காக செய்வோம். கணக்க போட்டா சாப்பிடல அது கடைசியா தேங்காய் பூ துப்ப வேண்டிட்டாங்க. தேங்காய் பூ துப்ப மாட்டோம். இதுக்கு சும்மா அளவான சீனியும் அளவான சுடுதண்ணியும் விட்டு வடிவா குழைக்கும். வடிவான ஆனா குழைச்சா சொப்டா வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப சின்னாக்களுக்கு வந்து இந்த இப்படி ஆரஞ்சு பேக்கெட் அதே இது அந்த பிரெக்னன்ட் காரருக்கு வந்து திரிபோசா அப்படி இல்ல. அந்த கலர் வேற அது மாட்டி அப்படி ஒரு மஞ்சள் கலர் வரும். இந்த கலர் வேற இல்ல இதே இப்படித்தான். இந்த கலர் வந்து ஆரஞ்சுல வருது. அவைக்கு இதுல மஞ்சள் கலர்ல வரும். இப்ப சின்னாக்களுக்கு இந்த பேக்கெட் பிரெக்னன்ட் காரருக்கு இந்த பேக்கெட். ஆனா அதான சொன்னோம் என்ன 2 கலர் கிடக்கு. ரியானாக்கு எந்த கலர் பாக்கணும் ஜோவே எல்லாம் போய் ஒரு வீட்டை வைக்கிற மாவை அப்ப ஜோவே எல்லாம் போய் தூக்கி கொண்டு வந்து அதை எடுத்துறதுக்கு அப்ப சொன்னவா. அப்ப நாங்களும் வந்து திரிபோசாவுக்குள்ள இப்ப திரிபோசாமா வந்து நாங்கள் கடையிலே இல்ல தானே. கடையில இல்ல அதுதான்
திரிபோசாண்டு இந்த பேர்ல நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி இல்லை. ஆனா பேர்ல இருந்தாலும் ஆனா இந்த ஒரு சுவைக்கு வராது. ஆனாலும் கடையில வச்சு சும்மா வித்தாலும் ஆனா இதுன்ற ஒரு சுவை வந்து எப்பவுமே வராது. ஏன்னா இது வந்து விக்க இல்லாது. அரசாங்கத்தால இது வாடுறது இல்ல வழங்கப்படுறது. அதனால விற்கவும் இல்லாத நாங்க கடையில இது வித்துவோம். இந்த வேண்டே இல்லாது அப்படியா ஒரிஜினலா வராது திரிபோசா என்ன. அப்ப சரி, அப்ப நாங்க தேங்காய் திருவோம். அப்ப குழந்தை பிள்ளை நாங்களும் ஒரு சும்மா ஒரு பொடி அதுக்காக கணக்கே இல்ல. முக்கியமா பிள்ளைகளுக்கு கொடுக்குறத அப்ப நாங்கள் அதுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு சின்ன சின்ன பொடியா நாங்க சாப்பிட போறோம். ஏன்னா கொஞ்சம் பெருசா தந்தாச்சு. அப்ப இன்றைக்கு என்னண்டா ஜோதி சொன்னது தான் தேங்காய் திருவித்தாருன்னு சொல்லியோ அதனால பக்கத்தை எத்தி வச்சுக்கிறாங்க. தேங்காய் திருவி நான் ஜோவல் தேங்காய் திருவிட்டு நான் போய் சுட வைக்க போறேன். தேங்காய் இப்ப நான் தேங்காய் திருவுற பிரச்சனை. நான் திருவினா பெரிய பெரிய பூவா ரொசானி என்று சொன்னா சின்ன சின்ன பூவா. ரொசானி வந்து கூடுதலா வீட்டை தேங்காய் திருவுற வந்து ரொசானியோட பொறுப்பு வந்து அதுதான். அவட அம்மா கொடுத்துருக்க பொறுப்பு நீ தேங்காய் மட்டும் திருவிட்டா மிச்சம் எல்லாம் நான் பாக்குறேன்னு சொல்லி அப்ப நான் இப்ப கிட்ட வந்த காலத்துல இருந்தே ரொசானி தேங்காய். ஆனா நீங்க அப்படி சொல்லாங்க இன்றைக்கு ரொசானி தான் சமைச்சதாம். எனக்கு ஒரு ஆச்சரியம். உடம்பு இல்லாத நான் வரவே அம்மா மேல படுத்துத்தான் இருந்தவா. அப்ப நான் அம்மாவில போய் மாவை கரைச்சி கொடுத்தா குடிங்க இல்லாதானேன்னு சொல்லி விட்டு போய்க்கதான் சொன்னவா. எனக்கு புள்ள துப்புரவா இல்லாத. அப்ப நாங்க என்னப்பாவே யாரம்மா சமைச்சு சாப்பிடன்னு சொன்னவா. அப்ப நாங்க சமைச்சிட்டீங்களோன்னு கேட்க இல்ல தானண்டைக்கு ஒரு வேலையுமே தாங்க கிச்சன் பக்கமே போக இல்லையா. எல்லாமே ரொசானி தான் செய்யறது. ரொசானி சமையலான்னு அப்ப உண்டை காலை எல்லாம் இப்படி இப்படி கறி எல்லாம் வச்சதுன்னு சொல்லி அம்மா கறி எல்லாம் வெள்ளிக்கிழமை கறியை வச்சது சமைச்சதாமட்டு தான். ஆனா ஜோவில பாத்து கேட்டது யாரு சமைச்சா அவ்வளவு டேஸ்டியா இருந்தாங்க. என்ன உண்மையாவே என்ன நீங்க சொல்லணும் கூட வாயால ரொசானி சொல்லுது அப்புறம் நான் சொல்லுவேன். நான் சொல்றேன் விட அவே என்ன வாயால சொல்றேன் இன்னும் நல்ல உண்மையா சொன்னு கேட்டது. அதுவும் இந்த கரட் லீட்ஸ் வந்து யாரும் வச்சு கேட்டது. ஆனா உண்மையான விஷயம் தான். இப்ப நான் வந்து ரொசானி சாப்பாடை போட்டு வச்சு அந்த பருப்பும் சாப்பிட்டேன்னா ஆனா பருப்புன்னு நல்லா வதக்கித்தான் சமைச்சிருக்கு. அதோட கரட் லீக்ஸ் வந்து எனக்கு உண்மையில ஒரு நல்ல விருப்பம். அந்த வெள்ளைக்கறியை சமைக்கக்குள்ள சூப்பரா இருக்கும். ஆனா அதே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மாமி சமைக்கிற டேஸ்ட் வேற. ஆனா இன்றைக்கு சமைச்ச டேஸ்ட் வேற. ஆனா சூப்பரா இருந்தது. நான் கேட்டேன் ரொசானியிடம் கரட் லீக்ஸ் யார் வச்சேன்னு கேட்டேன். தான் தான் வச்சதுன்றது. அப்பதான் யோசிச்சேன் இந்த கோழிக்கறியை விட பிள்ளைக்கு இப்படி எல்லாம் சமைக்க தெரியும் நானே அப்படின்னு. இவ்வளவு காலமா நான் நேற்று கொண்டிருக்கேன் இந்த கோழிக்கறி மட்டும்தான் சமைக்க தெரியும். ஒருக்கா மீன் கறி வைக்கிறதா நான் குறைவு. ஆனா கோழிக்கறின்னா மீன் கறியை விட ருசியா வைக்கும். மீன் பெருசா அதை விட கோழிக்கறி நல்லா இருக்கும். ஆனா இன்றைக்கு மரக்கறி வச்சிருந்தது. ஆனா சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. அவரோட அம்மாவுக்கு மேல ஆண்டபடியா அப்புறம் சேனிதான் உண்மையிலே நல்லா இருந்தது. சில நேரம் அந்த அரிசியில தான் கொஞ்சம் சோறதான் கொஞ்சம் அரிசி ஆகுறது. ஆனா இன்றைக்கும் பரவாயில்ல நல்லா இருக்கு. சில பேருக்கு அந்த அரிசி வந்து சில பேருக்கு வந்து அந்த அரிசி வந்து நல்லா குழஞ்சிருந்தா பிடிக்காது. இந்த இவியலுக்கெல்லாம் அந்த சும்மா அரிசி மாதிரி இருக்கணும். ஆனா உண்மையா இருக்கணும். நானும் அப்படித்தான். எனக்கும் கூட ஒண்ணு சோறு அக்காவுக்கு வந்து சோறுண்டா சும்மா ஜம்ப் பண்ணணும். அவாக இப்படி பருக்கை எடுத்து நசிச்சா அவருக்கா ஜம்ப் பண்ணணும். நசிப்படாது தெரிய மட்டும் புலவணும். அப்பதான் ஆள் சாப்பிடும். அக்கா விட்ட போடணும்னா அக்கா சாப்பிட சொல்லி கூட அப்ப நான் முதல்ல சோறு தான் மாத்திரேன் அக்காட்ட. அப்ப சோறு அமர்த்தப்படுது இல்ல சோறு ராயன சாப்பிடுவாரு. அப்படி சமைச்சு கொடுத்தாதான் விருப்பம். சோறு ஒட்ட கூடாது. அப்படியா நல்ல தனித்தனியா சும்மா இதா இருக்கணும். கல்லு போல இருக்கணும். அவருக்கு அந்த குழைகிறதெல்லாம் பிடிக்காது. குழைஞ்சு இப்ப இங்க சொல்லுவார் சாப்பிட சொல்லுவார். இங்க எல்லாம் சரி ஆனா சோறு தான் பிள்ளைக்குதுன்னு ரெண்டு அக்கா நீ சரியா குழைய விடீங்க மேம் சரி சோறு பிடிக்கலையான்னு சொல்லுவாரு தெரியுமா. 2 பேருக்குமே அப்படித்தான். சோறு வந்து ஜம் பண்ணும். அப்படி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. வந்து இப்ப தேங்காய் திருவோம். நாங்க வந்து தேங்காய் திருவ போறோம். கொஞ்சம் வந்து அரத்தால வெட்டினபடியா கொஞ்சம் கூற சரியான மொட்டையா போயிட்டு நிறைய வருஷம் ஆயிட்டு. ஆனா அங்க திருவிழா வந்து நல்ல ஒரு உயரம் ஆடுது. என்ன ராணி என்று வைக்கும் நிறைய காலாவதி ஆயிடுச்சு. சின்ன சின்ன பூவா திருவும். நீங்க சொல்ற மாதிரி நான் தான் ஒரு நாள் தேங்காய் திருவுறேன்னா இனிக்குதோ புளிக்குதோ. மரத்து தேங்காய் இது மரத்து தேங்காய். ஆனா தேங்காய் இப்ப என்ன மாதிரி விலை கூட குறைவா
முதல் இருந்த விட பரவாயில்ல. பரவாயில்ல. ஆனா பரவாயில்ல, எங்களுக்கு முன்னுக்கு வச்ச அந்த 2 மரமும் இப்ப கொஞ்சம் காய்க்குதானே உங்களுக்கு முதல் காய்க்குது அந்த மரம் என்ன? நாம் முதல் இங்க வரையக்குள்ள சின்ன இருந்த அந்த மரம் ஆனா அண்டாய் காய்க்குதானே. எப்படி வளர்ந்தாண்டு தெரியல, கிசுன்னு வளர்ந்துட்டேன். இப்படித்தான் இல்ல என்ன மெத்தங்க அப்ப காணுமோ? சிவலாம் காணுமா? காணாது. அதோட இன்றைக்கு ஜெரோமியையும் பார்க்க வந்து சித்தப்பா சித்தியாக்கள் வந்திருக்கணும் என்ன உங்களை காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்ப நாங்க இது வீடியோ எடுக்கிறபடியா இல்ல இருக்கிறோம். கரண்டை நிப்பாடிட்டாங்க, இதை கரண்ட் வருதோ தெரியல. படிப்பு இளங்கால கோம்புகள் நாளை பள்ளிக்கூடம் இல்ல அப்படியா? பரவாயில்ல, நாளைக்கு இல்ல தானே. நேற்று இரவு கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டான் கரண்ட். அப்ப வெளியில சரியான காத்தா, நான் உள்ளுக்க இருக்க பொக்கேன்னா அப்படித்தான் பொக்கதல்ல. கரண்ட் கையோட எங்களுக்கு முழிப்பு வருதுதானே. நாங்க முழிக்கிறோமா இல்லையோ, அங்க ரியானா ஜெரோமி முழிச்சிட்டோம். இது பாதி இவ்வளவு. இது சின்ன ஒரு பாய் தானே எடுத்து உடைச்சது. அங்கால அப்படி அக்கா பாத்தீங்கன்னு சொன்னால் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாராயனா. ஓ மேனா அப்ப எடுத்துக்கொண்டு அவங்க கத்தி அப்படி ஞாபகப்படுத்துற மாதிரி பக்கத்தங்க காணும் தானே. தேங்காய்ப்பூ எவ்வளவோ வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்க சாப்பிட போறோம். நிறைய வருஷத்துக்கு பிறகு சாப்பிட போறோம். அப்ப தேங்காய் பூ பிறகு நாங்க வேலை பார்த்தேன் திருவி வச்சிருக்கிறோம் என்னக்கா. இப்ப நானும் திருவள்ளைய விட்டு இறாங்குவா. போடுங்க நாங்க போடுவோம். நல்லா சூடா இருக்கணும் சுடுதண்ணி, அப்பதான் நல்லா சொட்டா வருமா. ரியானா ஜெரோமியம் இருந்தீங்கன்னா டக்குனு சின்ன படியை வந்தோடனே அங்க போயிட்டீங்க. காணுமாக்கா? காணுமா? அரை பேக்கெட் போட்டிருக்கோம். அரை பேக்கெட் போட்டிருக்கோம். சைஸ் காணுமா? சீனிய முடிகிற அன்னைக்கே எங்க கவலையா கிடாக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் சீனி. நாங்கள் தேவையான அளவு சீனி ஓட அப்புறம் தேங்காய் போட்டாச்சுனாக்கா. இனிப்பிச்சு அப்படி இல்லைன்னா இனிப்புக்கு இனிப்பான சாப்பாடு இனிப்பு இருக்கணும். சீனி போட்டா வேணுமா? அதே வெப்பானுங்க ஃபுல்லா முடிஞ்சது. நாளைக்கு கோல் வரும் உங்களுக்கு தந்ததா பிள்ளைக்கு தந்தவொன்னு கேட்க போறேன். தேவையான அளவு சுடுதண்ணி. ஆனா இது 3 போசா இப்ப கடையில சமபோசாண்டு விக்குது. என்ன சமபோசா சூபா போசா இதுல சுவ வராது. இதுல சுவ வராது. ஆனா அது கொஞ்சம் பரவாயில்லை. ஆனா இப்ப நாங்க 3 போசான்னு சொல்றோம். இப்ப என்னடா முதல் ஆரம்பத்துல வந்து 3 போசா வரையில படம் அது வேற. அது ஒரு பெரிய படமா உண்டு, தனியா சின்ன பிள்ளைல படமா இப்படி கை அப்படி வச்சுக்கிட்டு நான் முந்தி சின்ன சிவப்பு கலர். அது நான் முந்தி சின்னல இருந்த மாதிரி. அது சிவப்பு கலர். என்ன சிவப்பு கலர் இது? ஆனா இப்ப இது மாறிடுச்சு. 2 பேக்கெட் தான் கொடுக்குறீங்க நம்ம. என்ன அது எனக்கு தான் கவலையா. 2 பேக்கெட் வந்ததே அறியுது. சரியா கஷ்டப்படுறீங்க அக்கா உண்டே கீழே இருத்தி. ஐயோ கீழே இருக்கிற கீழே உடம்புக்கு வந்து எக்ஸசைஸ். கீழே இருந்தால் ரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் கூட வேற. அதுதான் உங்களுக்கு அடிக்கடி கைக்கு நோவுது, காலுக்கு நோவுது, ஓட்டம் காணாது. அதுதானே. சரி நாங்க வடிவம் கை காலையும் கொண்டுதான் வந்தேன். ஆனா வந்து மாக்குள்ள கேக்க வந்து தண்ணிய கரண்டியால பாவிக்க இல்லாத கையால வச்சு பிணைஞ்சாட்டா அந்த மாவெல்லாம் சேர்ந்து வடிவா ஒரு சொப்டா ஒரு இதா வரும். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அப்ப அதனால நான் கையால குழைக்க போறோம். என்னக்கா ஞாயிற்றுக்கிழமை ஜெரோமி அங்க வர சொன்னதாமா? சரி. ஓ நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் விளையாட்டு போட்டி உண்டு. அப்ப ஜெரோமிக்கும் வந்து
அந்த நோட்டீஸ் அடிச்சு கொடுத்த ஸ்கூலால ஜெரோமிக்கு பேர் Invitation இன்விடேஷன் கொடுத்தது. ஜெரோமியம் வந்து பழைய மாணவர்கள சார்பா வந்து வர சொல்லி, அப்ப அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமியம் வந்து பாட்டி ஃப்ராக் போட்டு மற்ற கருப்பு இந்த ஷாக்ஸ் எல்லாம் போட்டு வரட்டாம அவங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப உண்மையாவே என்கிட்ட ரெண்டும் இல்ல. ஜெரோமிக்கு அந்த கருத்த ஷூவும் ஹோட் ஷூவும் இல்ல, மற்றது பாட்டி ஃப்ராக்கும் இல்ல. அதான் என்ன செய்யறது தெரியாம இருக்கு. பாட்டி ஃப்ராக்கு கடையில எடுக்கிறனாலே எப்படி 6000 வரும். அந்த பாட்டி ஃப்ராக்கு தனி ஃபீல் ஆகுது. என்ன செய்யறது தெரியாம கூட காட்டையும் கேட்டு பாப்போம். தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வைக்கணும் அப்பா வேட்டாங்க கேட்டு பார்க்க போறேன். இருக்கோ தெரியவே இல்ல. இருந்தா சரி விளையாடிக்கு இருக்கிற தஞ்சுமா போட போறேன். என்ன ஒரு 2 மணித்தியாலம் வர நினைக்கிறேன். 2 மணித்தியாலம் அந்த ப்ரோக்ராமுக்கு தான் அந்த பாட்டி ப்ரோக்ராம் அதெல்லாம் எடுக்கிறனாலே நியாயமான காசு வரும். பாட்டி ப்ரோக்ராம் தானே. அந்த சாண்டில் அதை எடுக்கிறனாலே அதே 2500 அனு எடுத்தது ஏஞ்சலுக்கு அப்ப சொன்னாரு. என்ன செய்யற சொல்லேக்குள்ள நாங்களும் அனுப்பத்தான் போனோம். எனக்கு கட்டாயம் கூட வேணும். அப்ப ஜெரோமிக்கு நான் சொல்லிட்டேன். அப்ப ஜெரோமின்னு சொன்னா போவோம்னு சொல்லித்தான். 2 சிக்கல் இருக்குது. அந்த ஃப்ராக்கும் பாட்டி ஃப்ராக்கும் ஷூவும் இப்ப நெட் சட்டையில் போட்டு விடுங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற போடலாம். இது அந்த பாட்டி ஃப்ராக்னா அந்த ரோஸ் கலர்ல அந்த அப்படியான கலர்கள்ல இருக்கணும். மறுபடியும் பட்டர் கலர் அப்படி. அப்ப என்னங்க 3 ஓசா வந்து பெரிய ரெடி ஆயிட்டேனே. உருண்டைகள் கூட கூட எந்த உருண்டை சின்ன போகுது 14 உருண்டை உருட்டணும். அப்ப நாங்க ஜோவில பாக்காதே. அப்ப நாங்க சாப்பிட்டு பாப்போம். வீடியோ முடிக்கணும் தானே. அப்ப நாங்க முதல்ல அக்கா இப்படி 3 ஓசா அப்படி சாப்பிட்டு பாப்போம். ஒரு அளவான உருண்டையா சின்ன. ஆனா உண்மையா அந்த மாவை பிடிக்கவே வந்து உண்மையா நல்ல ஒரு சொப்டா இருக்குது. நாங்க சாப்பிட்டு பாப்போம். உண்மையா சூப்பரா இருக்கு. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நானே. ஆனாக்கா நாங்க இந்த சீனி அளவை பாத்தீங்களா எப்படி இருக்காண்ட நல்லா இருக்கு. இனிப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. சொப்டா இருக்கு. உழைக்கிற விதத்துல இருக்கு. உழைக்கிற விதம்ன்ற விட அந்த மாப்பக்கெட்ல இருக்கு. அப்படி சொல்லாங்க. உண்மைதான். சுடுதண்ணிய வந்து கொஞ்சம் சூடு இல்லாம லைட்டா சூடாக்கினா வந்து அப்படி வராது. இறுக்கமா வந்துடும். நல்லா கொதிச்சா தான் இப்படியான சொப்டா வரும். எனக்கா அதனால சூப்பரா இருக்கு. டேஸ்டா இருக்கு. இனி நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இது சாப்பிட காட்டிருக்கேன். இது வந்து சாம்பிள். அப்படி இது சாப்பிட்டு காட்டிருக்கோம். உங்களோட பங்கு முடிஞ்சது. இனி கேட்க கூட அப்படி விளையாடு. இனிதான் சாப்பிட போறேன். இதை அப்படி சுத்தி வச்சிடும். ரியானா காலையில குழைச்சு கொடுப்பேன். அதுதான். அப்ப வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து 3 ஓசா வந்து 2 வருஷத்துக்கு ஒரு எடுத்தபடியா ஒரு சந்தோஷத்துல நாங்களும் வந்து இன்றைக்கு ஒரு காணொலியா பதிவு செய்தாங்க. நாங்களும் இன்றைக்கு சாப்பிட்ற வந்து நீங்க உங்களோட வீடியோட உங்களோட பகிர்ந்து கொள்றோம். அப்ப அதை இன்றைக்கு நாங்களும் வந்து இதை காட்டி இருக்கிறோமேனாக்கா. அப்போ சந்தோஷம். நாங்களும் வந்து வீடியோ முடிச்சுக்கிற போறோம். எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.